அண்மையில் டிக்டாக் பிரபலம் தேவராஜ் டேவிட் அவரின் சகோதரர் இருவரும் அழைப்பில்லாத மலாய் சமூக திருமணத்தில் விருந்தினர்களாக கலந்து கொண்ட காணொளி சமூக ஊடகத்தில் வைரலானது. சகோதரர் இருவரும் சிரம்பான் செல்லும் வழியில் ஒரு வீட்டில் திருமண விருந்து உபசரிப்பு நிகழ்ச்சி நடைபெறுவதை கண்ட பிறகு அழையா விருந்தினர்களாக அங்கு சென்றனர். அழையா விருந்தினர்களாக வந்த அவர்களை அங்கிருந்த ஒருவர் அன்புடன் வரவேற்று உணவருந்த அழைத்தார். அவர் சகோதரர் இருவரையும் எங்கோ பார்த்தது போல் இருப்பதாகவும் கூறினார். பின் மணமகள் வீட்டார் சார்பில் ஒரு பெண் அவர்களிடம் இங்கு யாராவது உறவினர்கள் இருக்கின்றார்களா என கேட்டார். அதற்கு நாங்கள் இவ்வழியாக வந்தபோது திருமண விருந்து உபசரிப்பை கண்டோம், அதனால் அழையா விருந்தினர்களாக கலந்து கொண்டோம் என அவர் கூறினார். மேலும் ஏன் உணவருந்தவில்லை என்று கேட்டதற்கு அழையா விருந்தினர்களை அன்போடு வரவேற்ற தருணமே தங்களின் மனம் நிறைவானதாக தேவராஜ் நெகிழ்ச்சியாக கூறினார். அழையா விருந்தினர்களாக வந்து தங்களை அடித்து விரட்டுவார்கள் என்று எண்ணியதாகவும் மலேசியர்களின் இனம் பாராத அன்பும் அரவணைப்பும் தங்களை உச்சிக்குளர வைத்ததாக அக்காணொலியில் தி டேவிட் சகோதரர்கள் கூறினர். திருமண தம்பதியை வாழ்த்திய பிறகு அவர்களுக்காக 100 வருஷம் என்ற தமிழ் பாடலையும் ஒலிக்கச் செய்தனர். இனம் மதம் கடந்த அன்பு, அரவணைப்பு, ஒற்றுமை, இதுதான் மலேசிய மக்கள் என சமூக ஊடகத்தில் பயனர்கள் கருத்து பதிவிட்டுள்ளனர்.